மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு அன்பான வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதி புரைவளையம் ஊராட்சி அம்பராம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் புதியதாக கட்டப்பட்ட குடிநீர் தொட்டிகளில் நீரேற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து மாண்புமிகு அமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவர அறிக்கை ஒன்று உறுப்பினர் மேஜையில் உள்ள சிறு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி வி ஜெயராமன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த திட்டம் 2004ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் 550 கிராம குடியிருப்புகளுக்கு இந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இதில் கேரள மாநில எல்லையை ஒட்டியிருக்கிற கிராமங்களான புரைவளையம் ஊராட்சியை சார்ந்த 4 மேல்நிலை தொட்டிகள் கட்டி 3 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. கோயந்தனூர் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட தரைமட்ட தொட்டி 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு, புரைவளையம் கிராமத்தில் ஜல்ஜீவன் திட்டத்தில் கட்டப்பட்ட 60,000 லிட்டர் கொள்ளளவு, பெரும்பதி கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி 60,000 லிட்டர் கொள்ளளவு, ஜமீன் காளியாவரம் கிராமத்தில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட இந்த தொட்டிகள் எல்லாம் இன்னும் தண்ணீர் ஏற்றப்படாமல் உள்ளது. சிறு சிறு காரணங்கள், சாலையை கடந்து செல்வது போன்ற சிறு சிறு காரணங்களால் அந்த மேல்நிலை தொட்டிகளிலே தண்ணீர் ஏற்றுவது காலதாமதப்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் விவர அறிக்கையிலே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 0.434 MLD தண்ணீருக்கு பதிலாக 0.20 MLD தண்ணீர் தான் கொடுக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். தயவு செய்து இதில் ஒரு கருத்து என்னவென்றால், கடந்த கால ஆட்சியிலே மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 71 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி கொடுத்து இந்த திட்டத்தை ரீவேம்பிங் செய்திருக்கிறோம். ஏற்கனவே மறுசீரமைப்பு செய்யப்பட்டதற்கு பிறகு அதாவது டைலண்ட் வில்லேஜஸ், அதாவது எல்லையோர கிராமங்களுக்கு தண்ணீர் முற்றிலுமாக போவது கிடையாது. காட்டம்பட்டி புதூர், தாசநாயக்கம்பாளையம், அதே போல பணப்பட்டி, அதே போல காபிலிபாளையம் போன்ற கிராமங்கள் மேற்கு பகுதியில் கேரள மாநில எல்லையின் ஓரத்தில் இருக்கிற புரைவளையம் மற்றும் அதற்கு மேலே இருக்கிற வடக்கு காடு, அதே போல நடுப்புணி கேரள மாநில எல்லையில் இருக்கிற இந்த கிராமங்களுக்கெல்லாம் தண்ணீரே முற்றிலும் போவது கிடையாது. இதற்கு சரியான மாண்புமிகு அமைச்சர்கள் மிகவும் திறமையானவர், சரியான அதிகாரிகளை நியமித்து அனைத்து கிராமங்களுக்கும் ஏற்கனவே 71 கோடி செலவு செய்யப்பட்டு விட்டது. புதிதாக 51 கோடி முதலமைச்சர் ஒதுக்கி கொடுப்பார் என்றும் இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் செலவு செய்து 550 கிராமங்களுக்கும் தினசரி தண்ணீர் இல்லாவிட்டாலும் 4 நாட்களுக்கு ஒரு முறையாவது பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நீர் சீராக செல்வதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்து தருவாரா என்று தங்கள் மூலமாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொள்ளாச்சி தொகுதிக்கு மட்டும் அறிவித்திருக்கிற புதிய திட்டங்களை சொல்கிறேன். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் பொள்ளாச்சி நகராட்சி, பெரிய நகமம் பேரூராட்சி மற்றும் பொள்ளாச்சி வடக்கு கிணத்துக்கடவு ஒன்றியங்களை சார்ந்த 303 ஊரக குடியிருப்புகள் உள்ளன. நகர குடிநீர் பெரிய நகமம் பேரூராட்சியில் உள்ள 1544 மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 60 to 70 லிட்டர் வீதமும் தினந்தேனும் குடிநீர் வழங்கப்படுகிறது. இதில் 8.10 லட்சம் லிட்டர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தினால் பராமரிக்கப்படும் சூலேஸ்வரம், பெரிய நகமம், கிணத்துக்கடவு பேரூராட்சிகள் மற்றும் 64 குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. பொள்ளாச்சி வடக்கு மற்றும் கிணத்துக்கடவு ஒன்றியங்களை சேர்ந்த 171 குடியிருப்புகள் உள்ள 1,81,894 மக்களுக்கு நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு 40 லிட்டர் பேரும் வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் பராமரிக்கப்படும் சூலேஸ்வரம்பட்டி, பெரிய நகமம், கிணத்துக்கடவு பேரூராட்சிகள் மற்றும் 64 குடியிருப்புக்கான கூட்டு குடிநீர் திட்டம், பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, கிணத்துக்கடவு மற்றும் குடிமங்கலம் ஒன்றியங்களை உட்பட்ட 295 குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் ஜமீன் ஊத்துக்குள்ளி பேரூராட்சி மற்றும் பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு ஊராட்சி ஒன்றியங்களை சேர்ந்த 63 ஊரக குடியிருப்பான கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போது பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, கிணத்துக்கடவு மற்றும் குடிமங்கலம் ஒன்றியங்களுக்கு உள்பட 295 குடியிருப்புகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டத்தில் ஜல்ஜீவன் இயக்கம் நிதியின் கீழ் 9.53 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணியும், பொள்ளாச்சி வடக்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களைச் சேர்ந்த 212 குடியிருப்புக்கான குடிநீர் திட்டம் 85,200 மக்களுக்கு பயன்பெறும் வகையில் 69.32 கோடி மதிப்பீட்டில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒருவருக்கு ஊராட்சியில் உள்ள குடியிருப்புக்கு 55 லிட்டர் வீதம்
கொடுக்கப்படும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 3 திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். புதிய பகுதியிலே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோட்டூர், வேட்டைக்காரம்புதூர், உடையகுளம் ஆகிய பேரூராட்சிகள் மற்றும் ஆனமலை ஊராட்சி ஒன்றிய கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தவும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கிணத்துக்கடவு ஊராட்சி ஒன்றியங்களில் இருக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் மேம்படுத்தவும், மேலும் 25-26ஆம் ஆண்டு நிதிநிலை பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையின் போது பராமரிப்பில் உள்ள 102 குடிநீர் திட்டங்கள் 675 கோடியில் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டு, கோயம்புத்தூர் மாவட்டம் பில்லூர் 1 கூட்டு குடிநீர் திட்டத்தில் குடிநீர் குழாய்கள் வழித்தடத்தில் உள்ள பழைய ஏசி குழாய்களை டிஐ குழாய்களாக மாற்றி வடிவமைக்கப்பட்டு அளவு குடிநீர் வழங்குவதற்கு 3 திட்ட மதிப்பீடுகள் 20 கோடி மதிப்பீட்டில் மேற்பட உள்ளன. மாண்பு உறுப்பினர் அவர்கள் சொன்னபோது இந்த புதிதாக கட்டப்பட்ட 3 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, 4 மீன் நீர்த்தேக்க தொட்டி, சம்பு ஒன்று சொல்லியிருக்கீங்க, கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி 3க்குமே கேள்வி நேற்று அதிகாரிகளை அழைத்து இந்த போய் பார்க்க சொல்லி காலையிலே அறிக்கை வாங்கிவிட்டேன். மோட்டார்கள் மிகவும் பலதாக இருக்கிறது, அதை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று அதற்காக 30 கோடி ரூபாய் இப்போது ஒதுக்கப்பட்டு உடனடியாக புதிய மோட்டார்கள் பொருத்துகிற பணி ஒரு வாரத்தில் முடிந்து அந்த எல்லா குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிலும் குடிநீர் ஏற்றப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பொள்ளாச்சி வி. ஜெயராமன். புதிதாக மோட்டார்கள் வாங்கி பொருத்தப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு அமைச்சருடைய நல்லுள்ளத்துக்கு நன்றி. என்னுடைய பணிவான வேண்டுகோள், 555 கிராமங்களுக்கும் சேர்ந்து மேற்பார்வையிடுவதற்கு ஒரே ஒரு ஏஇ தான் இருக்காரு. அவருடைய வாகனமும் ரொம்ப பழுதானது. போதுமான வாகனங்களை நியமித்து ஏற்பாடு செய்து நல்ல முறையில் அந்த குடிநீர் திட்டத்தை மேற்பார்வையிட்டு, எல்லா வெய்ய காலம் போரெல்லாம் தண்ணி கீழே போயிடுச்சு. போர்வெல் வாட்டர் மக்கள் குடிப்பதனால் நோய் நொடி வருகிறது. எனவே தயவு செய்து அமைச்சர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வடக்கு ஊராட்சி ஒன்றியம் தாளக்கரை ஊராட்சியில் புதிய காலனிக்கு 9.70 கோடி திட்டம் துவங்கப்படும் என்று உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் மூலம் நான் கேட்டதற்கு 29/8/2023 அறிவிப்பு அமைச்சருடைய பதிலுரையில் அறிவிப்பு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த திட்டத்தையும் உடனடியாக நிறைவேற்றி கொடுத்து அனைத்து கிராமங்களுக்கும் போதுமான தண்ணீர் வசதி ஏற்பாடு செய்து கொடுத்தால் மிகுந்த நன்றியுடலாக பொள்ளாச்சி சுற்று வட்டார மக்கள் அனைவரும் இருப்பார்கள். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதிய மோட்டார் வாங்குவதற்காக 30 கோடி என்று சொல்லி 30 லட்சம் ரூபாயில் அதை செலவு எல்லாரும் அவரவர் இருக்கையில் இருக்க, மாற்றி அமைதியா இருக்க, இருக்கையில் இருக்க. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கோவையில் வருகிற போது கோவை மேடையிலே தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக மறுசீரமைப்பு பணிகளுக்கும் புதிய திட்டங்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆண்டு விரைவாக அந்த பணி எடுத்து தொடங்கப்படும். ஏற்கனவே இருக்கிற மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே ஒரு வார காலத்தில் குடிநீர் ஏற்றுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.